ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல சோகத்தோட காவேரி வெளியில போயிட்டு வரதை பார்த்த ராகினி இப்போவாது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு கொஞ்சம் டைம் கூட ராகினி, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க காவேரி கெஞ்சியபடி. அதுக்கப்புறமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாங்க. ரூமுக்கு போனதும் விஜய் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த காவேரி அப்படியே நின்னுடுறாங்க. வா காவேரி, இப்பதான் வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு நீ இல்லாம ஆஃபீஸ் போகவே பிடிக்கல தெரியுமா, எல்லாரும் என்ன ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு இருந்தாங்க காவேரி, பேசாம நான் வந்து பாரிஸ் கார்னர் வந்து உனக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நினைச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றதை கேட்டு அப்படியே காவேரி அப்படியே அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு காவேரி, ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, ஒன்றும் இல்லைங்க, வெயில்ல போயிட்டு வந்தேன்ல அக்கா கூட கடைக்கடையே, அதனால எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு இது மாதிரி வெயில்ல போயிட்டு வந்தாலே தலைவலி வந்துடும் அப்படின்றாங்க காவேரியும். ஓ அப்படியா, சரி சரி, டேப்லெட் ஏதாவது போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்கிறாங்க. சரி வா காவேரி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து படுத்துக்கோ அப்படின்றாங்க. இல்லைங்க எனக்கு எதுவும் வேண்டாம், நான் ஸ்நாக்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டேன், எனக்கு அதுவே ஒரு மாதிரி ஃபுல்லாக தான் இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறாங்க. நீ போய் படு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அனுப்பி வைக்கிற தருணத்தில் காவேரி ஒரு நிமிஷம் நில்லு, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, ராகினி கூட போயிட்டு வந்து ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தலை தான் வலிக்குது, நைட்லாம் தூக்கம் இல்லைல்ல அப்படின்றாங்க. ஓகே ஓகே, நான் கூட அதை தான் நினச்சேன், சரி நீ ரெஸ்ட் எடு, படுத்து தூங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கீழே போய் சாப்பிட போறாரு. காலையில தாத்தா பேப்பர் படிச்சுட்டு இருக்க தருணத்தில் திடீர்னு ஒரு குரல் வருது, தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் ரொம்பவே சந்தோஷமா வெண்ணிலா தோல் மேலே கை போட்டுக்கிட்டு தாத்தா கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. தாத்தா என்னோட வெண்ணிலா வந்துட்டா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து தாத்தா அப்படி ஷாக்கிங்கா பதில் பேச முடியாம நிக்க, இப்போ எப்படிப்பா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு கேள்வியை கேட்கிற தருணத்துல அங்கிருந்து வந்த ராகினி, நான் சொல்றேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அஜயும் கூட வர, இவ்வளோ நாளாக ஒரு ஹோமில் தான் தாத்தா இருந்திருக்காங்க வெண்ணிலா, அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சு, அது வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்காங்க அப்படின்றாங்க. தாத்தா நீங்கள் சொன்னீங்கல்ல என்னோட வெண்ணிலா வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களா தாத்தா என்னோட வெண்ணிலா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்க தருணத்தில் மேலேருந்து ரொம்பவே கவலோட இறங்கி வராங்க காவேரி. காவேரி யார் வந்திருக்காங்க பார்த்தியா, வெண்ணிலா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ராகினி கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து விஜய் முன்னாடி நிறுத்த, சரி வெண்ணிலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல வர, தாத்தா முன்னாடியே தெரியும் தாத்தா காவேரிக்கு, அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா இந்த ஆசிரமத்தில் தான் முன்னாடியிலேருந்து இருக்காங்க அப்படின்ற விஷயமும் நம்ம காவேரிக்கு தெரியும் தாத்தா அப்படின்னு சொல்றது கேட்டு விஜய் ரொம்பவே அதிர்ச்சியாய் போய் நிற்கிறாரு. சொல்லு காவேரி, இப்போவாவது வாயை திறந்து பேசு, எல்லாத்தையும் தெரிஞ்சு நான் தான் வீட்டில் யார்கிட்டயும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு காவேரி. நீ இப்படிலாம் சொல்றது கேட்ட தாத்தா, எங்கிட்டயாவது சொல்லியிருந்துருக்கலாம் இல்லம்மா அப்படின்னு சொல்றது கேட்ட உடனே விஜய், என்ன தாத்தா உங்ககிட்ட மட்டும் சொல்றீங்க, ஏன் என்கிட்டலாம் சொல்லக்கூடாது, என்கிட்ட சொல்லியிருந்துருக்கணுமா இல்லையே, என்ன காவேரி உனக்கு தெரியும் இல்லை முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியை பார்த்து கேட்க, அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் இழுக்க, நான் இவகிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் தாத்தா, காவேரியா வெண்ணிலாவான்னு வரும்போது கண்டிப்பாக வெண்ணிலாவை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட்டு நீ சொல்லாமல் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. ப்ளீஸுங்க நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, போதும் நிறுத்து காவேரி, உன்னை இந்த இடத்துல வச்சிருந்த நீ எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கத்திட்டு, வா வெண்ணிலா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட கையை பிடிச்சி வெண்ணிலாவை கூட்டிட்டு போறாரு விஜய். இதை பார்த்து ராகினி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் காவேரி அழறாங்க. என்ன பண்றாங்க, முதுகுல திடீர்னு வந்து காவேரி அழறதை பார்த்து தட்ட திடீர்னு எழுந்து உட்காராங்க. இது எல்லாமே பார்த்தா கனவா இருக்கு. இன்னொரு பக்கம் கங்கா கோயிலுக்கு போயிட்டு வராங்க. எங்க கோயிலுக்கு தான் போயிட்டு வரையா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் ஒன்னும் கோயில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கலா கங்காவும் பேச, குமரன் நடிக்கிற சீரியல் பத்தி டாபிக் போகுது. என்ன குமரா, அந்த சீரியல் வர வர ரொம்பவே போரிங்கா போகுதுடா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றது கேட்ட குமரன், இல்ல பாட்டி வரப்போற எபிசோட்ல ஒரு நல்ல கதைக்களம் இருக்கு, நல்லா முன்னுக்கு வர மாதிரி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றதை கேட்ட சாரதாமா சொல்றாங்க, தம்பி ஜென்ஸ்லாம் முன்னுக்கு வர மாதிரி கதையை கொண்டு போனா கதை நல்லா இருக்காதுப்பா, இதுவே லேடிஸ்லாம் வந்து முன்னுக்கு உழைச்சி முன்னுக்கு வர மாதிரி கொண்டு போனா கதை நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு டைலாக சொல்றாங்க. நல்லபடியா சம்பாரிச்சு விஜய் எப்படி காவேரிக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரோ அதே மாதிரி நானும் கங்காவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுப்பேன் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் தூங்கிட்டு இருக்க காவேரியை பார்த்து திடீர்னு விஜய் என்ன பண்றாங்க, பாவம் தலைவலின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கா நல்லா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பெட்ஷீட் எடுத்து போத்தி விடுறாரு காவேரிக்கு. காவேரியை ரசிச்ச பார்த்தபடி அதுக்கப்புறமா காவேரி கிட்ட தன்னோட அன்பை வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, கீழே போறாரு. கீழே போயிட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறத பார்த்த ராகினி, இன்னும் சொல்லலையாவா, இன்னும் அவ சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படியாவது காவேரி சொல்ல வச்சணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்காங்க. இன்னொரு பக்கம் காவேரி தூங்கி எழுந்தபடி உட்காந்துட்டு இருக்காங்க, அதையே நினைச்சுக்கிட்டு. அதுக்கப்புறமா காவேரியை பார்த்த விஜய், என்ன காவேரி தலைவலி இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கொஞ்சம் பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி நீ பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் நீ வீட்லயே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஆஃபீஸ்க்கு. ராகினி எப்போதும் போல என்ன பண்றாங்க, காவேரியை கூப்பிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நீ சொல்றியா நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் தான், இப்போ உடனே சொன்னா கதையே வேற மாதிரி இடம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பிளாக்மெயில் பண்றதை பார்த்த காவேரி கெஞ்சுறாங்க, தயவு செய்து நீ சொல்லாத
பார்த்த ராகினி நானே சொல்லிடுறேன் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நிற்கிறத பார்த்து நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்க. இன்னொரு பக்கம் காவேரி ரொம்பவே மனசு கஷ்டத்தோட அழுதுட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்த விஜய் காவேரியை பார்த்து என்னாச்சு காவேரி ஏன் ரொம்பவே டல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்க காவேரி விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.